சேலத்தில் சாலையை கடக்க முயன்ற தந்தை மற்றும் குழந்தை மீது அரசு பேருந்து மோதியதில் 4 வயது குழந்தை தலை நசுங்கி உயிரிழந்துள்ளது. குரங்குச்சாவடி பகுதியில் குழந்தையுடன் சாலையை கடக்க முயன்றவர் மீது அரசு பேருந்து மோதி விபத்திற்குள்ளானது. இதில் 4 வயது குழந்தை தலை நசுங்கி பலியான நிலையில் தந்தை படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிக்க முயன்ற அரசு பேருந்து ஓட்டுநரை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். சென்னை அடையாறில் சரித்திர பதிவேடு குற்றவாளி மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குணசேகரன் மீது கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் கடந்த வருடம் திருவான்மியூர் பகுதியில் வழக்கறிஞர் கௌதமை கொலை செய்த வழக்கில் A1 சேர்க்கப்பட்டார். இந்த சூழலில் இந்திராநகர் காவல் நிலையம் அருகே குணசேகரன் நடந்து சென்றபோது 6 பேர் கொண்ட கும்பலால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். முகம் சிதைந்த நிலையில் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து குணசேகரன் உயிரிழந்த நிலையில் தனிப்படை அமைத்து கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். இன்ஸ்டாகிராம் மூலம் காதலிச்சு கல்லூரி மாணவிய திருமணம் செஞ்சுக்கிட்ட இளைஞரை எண்ணி 3 மாசத்துல மாமனார் வெட்டி கொண்டு போட்டு இருக்காரு. நடந்தது கௌரவ கொலையா? நிலக்கோட்டை கூட்டாத்து ஐயம்பாளையத்தில் உள்ள வாய்க்கா பாலம் மேல வாலிபர் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறதா காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சம்பவம் நடந்த இடத்துல கூடியிருந்த மக்கள் டெட் பாடி கிட்ட போய் பார்க்கறதுக்கு பயந்தாலும் அங்க நின்னுட்டு இருந்த பைக்கும் அதுல இருந்த பால் பாத்திரமும் கொல்லப்பட்டவர் யாருன்னு எல்லாருக்கும் அடையாளம் காட்டுச்சு. கொல்லப்பட்டது இதே பகுதியில பால் வியாபாரம் செஞ்சுட்டு வர்ற ராமச்சந்திரன். இவரோட வயசு வெறும் 24 தான் ஆகுது. இந்த சின்ன வயசுலேயே ராமச்சந்திரன் இவ்ளோ கொடூரமா கொலை செய்யப்பட்டதுக்கு என்ன காரணம்னு விசாரிச்சப்போ நமக்கு மொத்தம் 2 பதில் கிடைச்சது. ஒன்னு ராமச்சந்திரனோட காதல், இன்னொன்னு அவர் காதலி தகப்பனோட முரட்டு கௌரவம். முழு குற்ற பின்னணியையும் தெரிஞ்சிக்க செய்தியாளர் கனிராஜ் விசாரணையில இறங்கியிருக்காரு. திண்டுக்கல் மாவட்டம் விராலிப்பட்டி பக்கத்துல உள்ள ராமநாயக்கன்பட்டி தான் ராமச்சந்திரனோட சொந்த ஊர். படிப்புல பெருசா ஆர்வம் காட்டாத ராமச்சந்திரன் ஊதாரியா ஊர் சுத்தாம பொறுப்பா பால் வியாபாரம் பண்ணிட்டு வந்திருக்கார். எதிர்காலம் பற்றி இவ்வளவு அக்கறையா ராமச்சந்திரன் இருந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அது அவரோட காதல். வீரவீடு பக்கத்துல உள்ள கணபதிப்பட்டியை சேர்ந்த சந்திரன் என்பவரோட மகளை ராமச்சந்திரன் உசுருக்கு உசுரா காதலிச்சிருக்காரு. கல்லூரியில பயின்று வந்த அந்த பெண்ணுக்கும் ராமச்சந்திரனுக்கும் இன்ஸ்டாகிராம் மூலமா தான் பழக்கம் உருவாகி அது பின்னால காதலா பரிணமிச்சிருக்கு. ஒரு கட்டத்துல இந்த காதல் விவகாரம் பெண் வீட்டுக்கு தெரிய வர புள்ளைய பெத்தவங்க கொதிச்சு போயிருக்காங்க. சந்திரனுக்கு மகளோட காதலை விட அந்த பையனோட தொழிலும் அவர் சார்ந்திருந்த சாதியும் பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்கு. அதனால இது சரிப்பட்டு வராதுன்னு புள்ளைய கண்டிச்சு ஒழுங்கா படிப்புல கவனமாயிருன்னு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அதே நேரம் காதலிய தன்னை விட்டு பிரிச்சிடுவாங்களோன்னு பயந்த ராமச்சந்திரன் அந்த பொண்ணை அழைச்சிட்டு போய் ரகசிய திருமணமும் செஞ்சிருக்காரு. காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போதே அந்த பொண்ணு திருமணம் வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்க வேண்டிய சூழல் உருவாகி இருக்கு. தன்னோட எதிர்ப்பையும் மீறி மகள் காதலன் கூட போனத சந்திரனால சுத்தமா ஜீரணிச்சுக்க முடியல. குருவிக்கூடு மாதிரி பாதுகாத்த குடும்பத்தையும் குடும்ப கௌரவத்தையும் கலைச்சவன கொலை செய்யணும்னு முடிவெடுத்திருக்காரு சந்திரன். இதன் தொடர்ச்சியா ராமச்சந்திரனுக்கும் சந்திரனுக்கும் அடிக்கடி சண்டை சச்சரவு நடந்து வந்ததாகவும் சொல்லப்படுது. ஆனா கத்தியை எடுத்து மருமகனோட கதையை முடிக்கிறதுக்கான தைரியம் சம்பவம் நடந்த அன்னைக்குதான் வந்திருக்கு. கூட்டாத்து ஐயம்பாளையம் வழியா வியாபாரத்துக்காக போயிட்டு இருந்த மருமகனை சந்திரன் வழிமறிச்சிருக்காரு. 2 பேருக்கும் வழக்கம் போல வாக்குவாதம் முற்றி கைகலப்பா மாறியிருக்கு. அன்னைக்கு ஒரு முடிவோடு வந்திருந்த சந்திரன் அவர் மறைச்சு வச்சிருந்த அறிவாளால ராமச்சந்திரனை ஓட ஓட விரட்டி வெட்டி இருக்காரு. ரத்த வெள்ளத்துல மருமகன் சரிஞ்சு விழுந்த பிறகும் கூட சந்திரனோட ஆத்திரம் அடங்கல.
அறிவாளால கண்மூடித்தனமா வெட்டி கொலை செஞ்சிட்டு சம்பவ இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகியிருக்காரு. இது குறித்து நிலக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த சந்திரன், அதாவது அவருடைய மாமனாரை கைது பண்ணி விசாரணை நடத்தி வராங்க. இந்நிலையில் உடல் பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அவர் உடல் பிரேத பரிசோதனை செய்த நிலையில் அவரது உறவினர்கள் அவர் மாமனார் சந்திரன் மட்டும் இந்த கொலையை செய்திருக்க வாய்ப்பில்லை, மேலும் சிலருக்கு இந்த கொலையில் தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க என வலியுறுத்தி அவரது உடலை வாங்காமல் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். இந்நிலையில் வத்தலகுண்டு அடுத்த ராமநாயக்கன்பட்டி அப்படின்ற இடத்துல அவர் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ராமச்சந்திரன் வெட்டி கொலை செய்த மேலும் சிலரை கைது செய்ய வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற போலீசார் அங்கு பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்து அடுத்து அந்த போராட்டம் கைவிடப்பட்டது. நடந்த சம்பவம் தொடர்பா கொலை கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண போலீசார் தப்பி ஓடின சந்திரனை கைது பண்ணி விசாரிச்சுட்டு வராங்க. திருமணமான ஒரு வருஷத்திலேயே காதல் மனைவியை கொலை பண்ணி இருக்காரு இங்கு ஒரு கணவன். சந்தேக சாத்தான் இளம் பெண்ணின் உயிர் குடித்த பயங்கரம் இது. மாலையும் கழுத்துமாக கல்யாண ஆல்பத்தில் சந்தோஷமாக போஸ் கொடுக்கும் இந்த புது பெண் தற்போது உயிருடன் இல்லை. திருமணமான ஒரே வருடத்தில் மிக கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த பயங்கரத்தை செய்தது வேறு யாருமல்ல, திருமண ஆல்பத்தில் பட்டு வேட்டி சட்டையோடு போஸ் கொடுக்கும் இந்த மணமகன்தான். கொல்லப்பட்டவர் கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்திற்குட்பட்ட பெருந்தல்மண்ணா பகுதியைச் சேர்ந்த வைஷ்ணவி. 25 வயதான இவரும் பாலக்காடு மாவட்டத்திற்குட்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணபுரம் பகுதியைச் சேர்ந்த தீக்ஷித் என்ற வாலிபரும் கடந்த 4 ஆண்டுகளாக ஒருவரை ஒருவர் காதலித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணமும் செய்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில்தான் சில தினங்களுக்கு முன்னர் வைஷ்ணவியின் தந்தையை செல்போனில் தொடர்பு கொண்ட தீக்ஷித், வைஷ்ணவி உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதால் அவரை மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும், உடனடியாக வீட்டிற்கு வருமாறு அழைத்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்தவர்கள் விரைந்து சென்று தீக்ஷித் வீட்டில் மயங்கி கிடந்த வைஷ்ணவியை மீட்டு அருகிலிருந்த தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு வைஷ்ணவியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறி பகீர் கிளப்பியிருக்கிறார்கள். இது தொடர்பாக மருத்துவமனை தரப்பிலிருந்து போலீசாருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இறந்தவரின் சடலத்தை உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடர்ந்துள்ளனர். எதிர்பார்த்தது போலவே வைஷ்ணவியின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அவர் உடல்நலக் கோளாறால் இறக்கவில்லை, மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்திருப்பதை உறுதிப்படுத்தியது. இதையடுத்து மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை என நாடகமாடிய தீக்ஷித்தை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர். ஆரம்பத்தில் பல கதைகளை கூறி மழுப்பிய தீக்ஷித் ஒரு கட்டத்தில் மனைவியை கொன்ற உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஆம், 4 வருட காதலை திருமணம் வரை கொண்டு சென்ற இருவரும் கணவன் மனைவியான பிறகு சில காலம் மட்டுமே சந்தோஷமாக வாழ்ந்துள்ளனர். போக போக வைஷ்ணவியின் நடத்தையில் தீக்ஷித்திற்கு சந்தேகம் எழுந்திருக்கிறது. வைஷ்ணவி வேறு ஒருவருடன் தொடர்பில் இருப்பதாக நினைத்து காதல் மனைவியுடன் தினமும் தகராறில் ஈடுபட்டுள்ளார் தீக்ஷித். இதனால் சமீப நாட்களாகவே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவாகவே நாட்கள் நகர்ந்துள்ளது. அப்படித்தான் சம்பவத்தன்றும் கணவன் மனைவி இருவரும் சண்டையிட்டுள்ளனர். அப்போது வைஷ்ணவியின் முகத்தை போர்வையால் மூடி மூச்சு திணற வைத்து கொலை செய்திருக்கிறார் தீக்ஷித். கொலையாளியிடமிருந்து வாக்குமூலம் பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். திருமணமான ஒரே வருடத்தில் நடத்தையில் சந்தேகப்பட்டு
கணவனே காதல் மனைவியை கொலை செய்துள்ள சம்பவம் கேரளாவை கதிகலங்க வைத்திருக்கிறது.